இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன நடந்துச்சு இங்கே? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது நடக்கலை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இங்கு கொர்நேலியோட வீட்டில் இன்னும் கொர்நேலியு ரட்சிக்கப்படலை, அவங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்படவில்லை. இப்போ தான் பேதுரு மூலமா சுவிசேஷத்தை, ஜீவனுள்ள தேவனை பற்றிதான சுவிசேஷத்தை, இயேசுவை பற்றிதான சுவிசேஷத்தை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றிதான செய்தியை, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் கேள்விப்பட்டு அந்த இயேசுவை பற்றிதான சுவிசேஷத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷம் கேட்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். சுவிசேஷம் கேட்கப்படும் போது பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கதான் பார்க்கிறோம் 44ஆம் வசனத்தில், வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டவர்கள் மேலல்ல, சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படாதவர்கள் இங்கே பேதுருடைய வசனத்தை கேட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படின்னா பேதுருடைய வசனத்தை அவன் விசுவாசித்தான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் செயல்பட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் செயல்பட்டனால பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அப்படின்னா மறுபிறப்பை கொடுக்கிறார். மறுபிறப்புடைய விளைவு மனம் திரும்புதலும் விசுவாசமும் அங்கே பார்க்கப்பட்டது. இன்னும் ரட்சிக்கப்படல கொர்நேலியுடைய வீட்டில் இருக்கிறவங்க. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷ வார்த்தையின் மூலமாக ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக செயல்படுகிறார். செயல்படும் போது மறுபிறப்பு நடைபெறுகிறது. மறுபிறப்பினுடைய விளைவு மனம் திரும்புதலும் விசுவாசம். அதனால தான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் வசனம், இதை போய் பேதுரு எருசலேமில் ரிப்போர்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி, நம்மை போல வரத்தை கொடுத்துட்டார் என்று சொல்லி அல்ல, நம்மை போல அந்நிய பாஷை பேச வச்சுட்டார் என்று அல்ல, நம்மை போல வல்லமையான வரங்களை கொடுத்து அவர்களை ஆட வைத்தார் என்பதற்காக அல்ல, மனந்திரும்புதலை கொடுத்தார் என்பதற்காக. மனந்திரும்புதல் எப்போ வரும்? சுவிசேஷத்தை கேட்கும்போது தான் வரும். எவ்வளோ பெரிய கோர் இடத்துல பெந்தேகோஸ்தே கரிஸ்மட்டிக் இயக்கம் கையை வச்சிருக்கு என்று பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது உணர்ச்சியை தூண்டி ஆட வைப்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் உங்களுடைய இருதயத்தை உடைப்பது, நீங்க பாவி என்று உணரச் செய்வது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்வது, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆண்டவர், நான் மோசமான பாவத்தில் செத்து போயிருக்கிறேனே அப்படின்ற உணர்வை கொடுப்பது. அந்த உணர்வை கொடுத்து என்னுடைய இருதயத்தை உடைத்து, கல்லான இருதயத்தை உடைத்து அந்த தேவன் மீதான அன்பையும் அந்த தேவன் மீதான விசுவாசத்தையும் கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம். அதுதான் அப்போஸ்தலர் 10-11ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் நடந்துச்சு.